பார்வையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் குறித்த கருத்துக்களை இன்றைய நீதியின் குரல் நிகழ்ச்சி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சத்யா, இப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். என்னன்னா, போராட்ட காலத்துல நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, அங்க பொதுவா செய்திகள் என்ன வந்து கொண்டிருக்கின்றன, காவல்துறை தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அங்கே செயல்பட்டு இருக்கிறாங்க. அதாவது அங்க போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் பிடித்து இழுத்திருக்கிறார்கள், பெண்கள் என்றும் பாராமல் இழுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி படக்காட்சி கூட நம்ம பார்த்திருக்கிறோம். நேற்று நீங்க களத்துல இருந்தீங்களே, அங்க என்ன நடந்தது? ஆமா சார், நேற்று நாங்க கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல உள்ள சாலையில மறியல் பண்ணோம். அப்போ இருந்ததுல ஆண்கள் லேடிஸ் போலீஸை விட ஆண்கள் ஜென்ஸ் போலீஸ் தான் அதிகமா இருந்தாங்க. அவங்க எங்களை ஒரு மகளிர்னு கூட பார்க்கல. ஒரு ஜென்ஸ் போலீஸ் இடுப்பு பிடிச்சி தூக்குறதும், ஒரு லேடிஸ் தலையை பிடிச்சி தூக்குறதும், 2 பேரும் கை இந்த பக்கமா அந்த பக்கமா இழுக்கிறதும், இந்த மாதிரி மகளிரை கேவலமான வார்த்தைகளை திட்டுறதும், இந்த மாதிரி வன்முறையா எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இது இல்லாம நாங்களே வாலண்டியரா சார் விடுங்க நாங்களா ஏறோம்னு சொன்னா கூட எங்களை ஏறப்போ ஒரு படிக்கட்டுல நாங்க காலை வச்சா எங்களை பிடிச்சி தள்ளினாங்களே தவிர, அந்த மாதிரி தள்ளி கிட்டத்தட்ட 4 பேர் ரொம்ப பலத்த காயங்கள் இருந்தாங்க. அவங்கள ஷாலை போட்டு கழுத்தை இறுக்கிட்டாங்க சார். மூச்சு திணறி 4 பேர் அந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில எப்பவுமே போராட்ட காலத்துல ஆம்புலன்ஸ் வச்சிருப்பாங்க. உடனே எங்களை ஜிஹெச் கூட்டு போவாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க இவங்களால எங்களுக்கு ஆதரவு தர முடியல, உதவியும் செய்யல. நாங்க 108க்கு உடனே போன் பண்ணி ஆம்புலன்ஸை வர வச்சோம். அப்படி ஆம்புலன்ஸை வர வச்சோம். வந்த ஆம்புலன்ஸ்ல உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் உள்ள அனுப்பாம எங்களையும் வெளியே போக விடாம கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எங்களை ரொம்ப காலதாமதப்படுத்தி கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக்குனாங்க. நேற்று அங்க இருந்தவங்க யாருமே மதிய உணவு சாப்பிடல, ரொம்ப துயரத்தை தான் அனுபவிச்சாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்கள் எங்க பார்வையற்ற மாணவர்கள் இருந்தாங்க. பெண்கள் மேல கை வைக்காதீங்கன்னு சொன்னது பாவத்துக்காக அவங்கள ரொம்ப வன்முறையா அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரியா நேத்து மட்டும் இல்ல, இதுக்கு முந்தின நாள் நடந்த கனி சில சம்பவத்திலயுமே காவல்துறையோட அடக்குமுறை ரொம்ப பெண்களை நடத்துறதுல வரம்புக்கு மீறி நடந்துகிட்டாங்க சார். தொடர்ந்து பேசுவோம். இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்து நேர் தொடர்பு வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். மக்கள் வணக்கம். வணக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஐயா, நான் ஈரோட்டுல இருந்து, என்னோட பேர் கருப்புசாமிங்க, ஈரோட்டுல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த போராட்டம் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தில் நடத்தக்கூடிய போராட்டம் புதிதாக நடத்துற போராட்டம் இல்லைங்க. இந்த கோரிக்கைக்காக பாத்தீங்கன்னா கடந்த 2013ஆம் ஆண்டு இதே போல ஒரு காரவலத்தில் உண்ணாவிரதம் 13 நாட்கள் மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான முதல்வருடைய ஆலோசனையின் பேரில், முதல்வருடைய அறிவுறுத்தலின் பேரில் உரிய ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டதுனால அந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டதுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று அவர்களுக்கு என்று தனி சிறப்பு தேர்வு நடத்தப்பட்டு அவர்களுக்கான பணி வாய்ப்புகள் கண்டறியப்படும் உறுதியளிக்கப்பட்டு அதற்கான தேர்வுகளும் 2014 மே மாதம் நடத்தப்பட்டது. ஆனா இன்று அளவு அவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனுடைய கோரிக்கைகளை கடந்த 6 நாட்களாக அவர்கள் மேற்கொண்டிருக்கிற காலவரையற்ற உண்ணாவிரதத்தை கொச்சைப்படுத்தியும் அந்த பெண்கள் மீது குறிப்பாக உயர்நீதிமன்றம் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்யும் பொழுது அவர்கள் பின்பற்ற வேண்டிய இந்த நடைமுறைகள் 18 நடைமுறைகளை வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்தும் அதனை புறக்கணித்து பெண்களை அடித்து காயப்படுத்தி, நேற்று பாத்தீங்கன்னா அந்த கிண்டி காவல் சரகத்துக்குட்பட்ட இடத்துல ஒரு 4 பெண்களை அடித்து அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் அவர்களை மதியம் வரை அடக்கலிட்டிருக்கிறார்கள். இது ஒரு ஜனநாயகத்துல இவங்க மாற்றுத்திறனாளிகள் வாழ தகுதியற்றவர்களா என்பதை அரசாங்கம் முதல்ல முடிவு செய்யணும். வாழ தகுதியற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் அரசாங்கம் கண்டறிந்து விட்டால் அந்த துறையை கலைத்து விடலாம். நீங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு ஒரு துறை இருக்கு, பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒரு துறை இருக்கு, ஆதிதிராவிடர்களுக்கு ஒரு துறை இருக்கு. இன்னும் சொல்ல போனா பசுவை பாதுகாப்பதற்கு கூட ஒரு துறை இருக்கு. அந்த பசுவை ஏதாவது வகை செய்தால் உடனே அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பதற்கு வகை இருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட சூழல்ல 6 அறிவு படைத்த ஒரு மாற்றுத்திறனாளிகளை இந்த அளவுக்கு அதுவும் அவர்களால் நகர்ந்து இவர் தாக்க வருகிறார் என்று தெரிந்து அவரை தற்காத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு இந்த மாற்றுத்திறனாளிகளை தாக்குவது எந்த வகையில் நியாயம் என்பது எங்களுக்கு புரியவில்லை. ஊடகவியலாளர்கள் நீங்கள் இதற்கு ஒரு நல்ல தீர்வை காண்பீர்கள் நம்பிக்கையில் ஆதங்கத்தை பதிவு செய்யுங்கள். நன்றி நண்பரே. அந்த முடிவுக்காக தான் நாங்களும் காத்திருக்கிறோம். நல்லது ஒரு முடிவு அரசாங்கம் எடுக்கணுங்கிற நம்பிக்கையோட தான் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். நண்பரே, இப்ப உங்களுக்கான கேள்வி என்னன்னா, சிவகுமார் நீங்க சொல்லுங்க. இப்போ அரசு உங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு. சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த உறுதிமொழியை கொடுத்திருக்காங்க. உங்களுக்கான சிறப்பு தனித்தேர்வு நடத்தி உங்களை பணியில சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்திருக்காங்க. இன்று அவர்கள் பதவியில் இல்லை, இருந்தாலும் கூட அவருடைய ஆட்சி தான் இருக்கு. அதே நேரத்துல
மகேந்திரன், அதே நேரத்துல அதற்கான அந்த பணி நீங்க தேர்வு எழுதிட்டீங்க, முறையா தேர்வு பெற்றிருக்கிறீங்க, தேர்வு பெற்ற பிறகு உங்களுக்கு பணி வழங்க வேண்டியது மட்டும்தான் குறையா இருக்கு. இப்படி ஒரு காலதாமதம் ஏற்படுத்துவதற்கான பின்னணி என்ன இருக்குன்னு நான் கேட்டா அதுக்கு சரியான பதிலும் வரல. அதே நேரத்துல ஏற்கனவே பணியில் சேர்ந்தவர்களால் சரியான பங்களிப்பு இல்லையோ என்று அரசு கருதுகிறதா? ஏதேனும் அப்படி ஏதாவது கருத்து இருக்கிறதா? அது முற்றிலும் அப்படி அரசாங்கம் ஒருவேளை கருதினாலும் அது முற்றிலும் தவறு. அப்படி ஒரு கருத்து உருவாக்கம் கிடையாது. அப்படி ஒரு கருத்து நிலவுகிறது என்றால் எங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற ஒரு வகையான அநீதி என்றுதான் அதை சொல்ல. எந்தெந்த துறையில் இன்று இருந்து சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை சொல்லுங்க. கிட்டத்தட்ட பல்வேறு துறைகளில் இப்பொழுது பார்வையற்றவர்கள் வர தொடங்கி விட்டார்கள். நாங்கள் அரசு வேலை மட்டும்தான், ஆசிரியர் வேலை மட்டும்தான் கேட்கிறோம் என்றும் எங்கள் மீது திணிக்கப்படுகிறது. அது உண்மை அல்ல. அரசு வேலைக்கான கோரிக்கை வைக்கிறோம். இப்பொழுது வங்கியில் இருக்கக்கூடிய ப்ரொபேஷனரி ஆபீசர், கிளரிக்கல் போன்ற பணிகளுக்கு இப்பொழுது போட்டித் தேர்வு எழுதி மாணவர்கள் தேர்ச்சி பெற தொடங்கிவிட்டார்கள். சமீபத்தில் நடந்த IAS கூட 2 பார்வையற்றவர்கள் மேற்கு வங்காளத்திலும் தமிழகத்தில் ஒரு தோழியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் பல்வேறு இடங்களில் குரூப் 2 என்று சொல்லப்படுகிற அந்த நிலையில் கூட இப்போது ஒரு 4-5 பார்வையற்ற நண்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய திறமையும் அதற்கான பாசிபிலிட்டிஸ் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் மிக தெளிவாக மிக திறமையோடு இருக்குது எங்க கிட்ட. இப்போது கணிப்பொறியில் அறிவு பெற்றிருக்கிறோம். கணிப்பொறியை பயன்படுத்த முடியும். எல்லாமே இப்ப டெக்னாலஜைஸ் பண்றாங்க, டிஜிட்டைஸ் பண்றாங்க. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பார்வை உள்ளவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கணிப்பொறியை வைத்து செய்ய முடியும் என்கிற நிலை வந்த பிறகு பார்வையற்றவர்களை பணியில் அமர்த்துவதில் இவர்களுக்கு ஏன் மனம் வரவில்லை என்று புரியவில்லை. நாங்கள் இரக்கத்தின் அடிப்படையிலோ இல்லது எங்கள் மீது அனுதாபம் கொண்டோ எங்களுக்கு வேலை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. எங்களுக்கு சட்டப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை அமல்படுத்துங்கள் என்றுதான் கேட்கிறோம். இப்போ தொடர்பு கொண்ட ஒருவர் சொன்னது போல எங்கள் துறை இது எங்கள் துறை இருக்கிறதா, அது அந்த துறை ஒன்று இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கும் வகையில் மிகவும் மந்தமான நிலையிலும் மிகவும் அலட்சியமான நிலையிலும் மாற்றுத்திறனாளிகள் துறை என்று இருக்கிறது. அதில் வரக்கூடிய கமிஷனர் ஒரு பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு தான் வருகிறார். அவர் பணி புரிவதில்லை. எங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த 3% இடஒதுக்கீட்டை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு ஆணையருடையது. மாற்றுத்திறனாளிகளோட ஆணையர் தான் இந்த குரூப் ABCD என்று சொல்லப்படுகிற அதில் இருக்க வேண்டிய 3% இடஒதுக்கீட்டினை பெற்று எங்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும். அவரே இந்த அரசு நிலையம் 10 என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாம் இல்லை என்று அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அரசாங்கத்துக்கு சார்பாகவும் அதிகாரிக்கு வாதாடி கொண்டு அவர் ஒரு மாற்றுத்திறனாளிக்கான சிறப்பு ஆணையர் என்பதை மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அந்த துறைக்கின் கீழ் இருக்கிறது தான் எங்களுக்கான சாபக்கேடு. அதான் அப்படி கருதுகிறோம். வேறு பல நிலைகளில் பணியாற்ற முடியும். இப்போ டிஎன் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கின்றன. போக்குவரத்து துறை இருக்கிறது, மற்ற துறைகள் இருக்கின்றன. எந்த ரெக்ரூட்மெண்டிலும் கூட இதுவரை ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. சட்டப்படி 1% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், அதை இதுவரை கொடுக்கவே இல்லை. இப்பொழுது நெட் ஸ்லெட் முடித்த மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள். தமிழ், ஆங்கிலம், ஹிஸ்டரி போன்றவற்றில் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கின்றன. ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரியில் கூட இடஒதுக்கீடு நிரப்பப்படவில்லை. அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கின்றன. அந்த பள்ளிகளில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காட்டிருக்கக்கூடிய பார்வையற்றவர்களை கொண்டு நிரப்பினாலே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பார்வையற்றவர்கள் பணி பெற வாய்ப்பு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். தொடர்பில் இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். மக்கள் வணக்கம். நண்பரை தொடர்பில் இருக்கீங்களா? தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சிவகுமார், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த போராட்டத்தை நம்ம வலியுறுத்தி தமிழகத்துல மட்டும்தான் உங்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தும் அதற்கான தகுதி பெற்றவர்கள் இருந்தும் அந்த பணிகள் கொடுக்காமல் இழுத்தடிக்கப்படுகிறார்களா, இல்ல இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் இந்த நடைமுறை எப்படி இருக்கின்றது? இது இந்திய அரசாங்கமே இந்த மாற்றுத்திறனாளிகள் உரிமை பாதுகாப்பு முழு பங்கேற்பு சட்டம் 1996 அமலுக்கு வந்த பிறகும் கூட 2009 வரைக்கும் முழுமையாக அது அமுல்படுத்தவில்லை. அதனால் டெல்லி நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அப்போது ஒரு தீர்ப்பு பெற்றிருக்கிறார்கள். அந்த நீதி ஆணையிலே இதுவரைக்கும் இருக்கின்ற அனைத்து பின்னடைவு பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையிலே நிரப்ப வேண்டும் என்று அவர்கள் உத்தரவு பிறப்பித்ததின் பேரிலே தான் 2010 அவர்கள் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். அதிலும்
தொகுதி A மற்றும் B பிரிவிலே வேலை வழங்க முடியாது என்று அவர்கள் முடிவெடுத்து நிறுத்திவிட்டார்கள். பிறகு சென்னை போன்ற எல்லா மாநிலங்களிலும் இந்த கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஏன் C&D வேலை மட்டும் இவர்கள் செய்ய முடியும், அதாவது இதெல்லாம் கடினமான வேலை, இதையே செய்ய முடியும் என்றால் முடிவெடுக்கும் கூடிய வேலைதான் A மற்றும் Bல, இந்த வேலையை இவர்களால் ஏன் செய்ய முடியாது என்று பார்வையற்றவர்களும் பிற மாற்றுத்திறனாளிகளும் ஒருங்கிணைந்து இதை நாம் விடக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கினுடைய தலைப்பு யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் த பிளைண்ட். நண்பரே, நம்மளுடைய கருத்துக்களை பேசும்போது இந்த போராட்ட காலத்துல இருந்து ஒருத்தர் தொடர்புல இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். மக்கள் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் ராஜா. நீங்க எந்த இடத்துல நடக்கக்கூடிய போராட்டத்துல இருந்து பேசுறீங்க? சார், இன்னைக்கு கோடம்பாக்கம் லிபர்ட்டி பிரிட்ஜுக்கு கீழே நடந்தது இல்லையா, அங்க இருந்து பேசுறேன் சார். என்னன்னா, இன்னைக்கு நாங்க போராட்டம் இந்த ஆற்காடு சாலையில பண்ணோம். அப்போ எங்களை R2 காவல்துறையினர் எங்களை கைது செய்து இப்போதைக்கு ஒரு தனியார் திருமண மண்டபத்துல வந்து தங்க வச்சிருக்காங்க. இந்த போராட்டங்கள் 6வது நாளா இவ்வளவு வீரியமா நடந்துட்டு இருக்கு. இங்க ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில 7 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க 6வது நாளா. இதற்கு இடையில திருச்சியில 5 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை நேற்று தொடங்கினாங்க. போன ஆண்டு செஞ்சதை போல இந்த ஆண்டும் திருச்சி காவல்துறை தங்களுடைய கையாளாகாதனத்தை, அவங்களுடைய பார்வையின்மையை பயன்படுத்தி அவர்களை கலெக்டரேட், அது ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அழைத்து சென்று அவங்களுடைய சேவை மையத்தில் விடுகிறேன் என்ற பெயரில் அவர்களை அழைத்து சென்று ஆலம்பட்டி ரோட்டில் இறக்கிவிட்டு வந்திருக்கின்றார்கள். திருச்சியில கடந்த ஆண்டு, ஆமா திருச்சி, கடந்த ஆண்டு சென்னையில் இதே போன்று செய்ததின் விளைவாக தான் உயர் நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தியிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இதே தவறை, அதாவது நீதிமன்றத்தின் தீர்ப்பை முறையாக பின்பற்ற வேண்டிய காவல்துறை இதே தவறினை எங்கள் விஷயத்தில் செய்து கொண்டே இருந்தால் என்ன செய்வதென்று எங்களுக்கு புரியவில்லை சார். நன்றி நண்பரே. அதாவது 2013 அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து மேற்கொண்டது, அதே போலதான் இப்பொழுது நடைபெறக்கூடிய போராட்டத்தை ஒடுக்குவதற்கான நடவடிக்கையில் அரசு இறங்குவதாக போராட்ட களத்தில் இருந்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கருத்துக்களை நம்ம தொடர்ந்து பேச போறோம். நேயர்களே, கருத்துக்களோடு காத்திருங்கள், சந்திப்போம். நயவஞ்சக வார்த்தைகளை நம்பி காதலன்